அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்ப்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமா மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறத பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். என்ன தான் நம்மளை சுற்றி நியூஸ் இந்தியன் எக்கானமி பயங்கரமாக க்ரோ ஆகும், லாங் டேர்மில் நம்மளுக்கு க்ரோத் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி பேசினாலும், ஒருவேளை இந்தியன் எக்கானமி க்ரோ ஆகலை, வேறு ஏதாவது பிரச்சனை நம்ம ஆயுசுக்கும் அது க்ரோத் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுறது? இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரீம் சினாரியோவுக்கும் நீங்கள் யோசித்து முதலீட்டு முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியம். அதனால தான் தொலைக்கிற காசை மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். மார்க்கெட் ஒருவேளை கிராஷ் ஆகுது, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 10-15% 10% கீழே கரெக்ஷனை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளை சுற்றி ஏகப்பட்ட நியூஸு, ஸ்பெக்குலேஷனு அப்படியே போயிட்டே இருக்கும். நிறைய பேர் பயப்படுறீங்க வேறு. இந்த சமயத்தில் போர்ட்ஃபோலியோவை அடிக்கடி செக் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுடைய டென்ஷனையும் ஆன்சைட்டி, அதாவது பயத்தையும் அதிகப்படுத்தி உங்களை தவறான முடிவுகளுக்கு எடுத்து செல்லும். சரிங்களா? தவறான முடிவுகளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ விற்றுருவீங்க அல்லது லாஸை புக் பண்ணிவிட்டு வெளியில் வருவீங்க. இது மாதிரி யங்ஸ்டர்ஸை நிறையா நான் பார்க்குறேன். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் யங்ஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா 21 வயசு டு 30 வயசில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 50 வயசு ஆள் மாதிரி யோசிக்க கற்றுக்கணும். அப்போ 50 வயசு ஆள் மாதிரி யோசித்து நிதானமாக இருக்கணும்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நம்மளுடைய முதலீட்டு யுக்திகளை எடுக்கணும். ஒரு 50 வயசு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் அட்வைசர், ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறையா பணம் வச்சுருக்கிறவர் கண்டிப்பாக ஒரு 5 to 8 வருஷம் அவருக்கு அந்த ஸ்டாக் மார்க்கெட்டிலேருந்து ரிட்டர்னே வரலைனாலும் பரவாயில்ல, அவர் நிறைய குஷன் ரெடி பண்ணி வச்சுருப்பார். டெப்ட்டில் வச்சுருப்பார், கோல்டில் வச்சுருப்பார், அல்லது ரெகுலராக ஏதோ ஒரு கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ரீம் அவருடைய வாழ்க்கை தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதை வச்சு அவருடைய வாழ்க்கையை ரன் பண்ணுவார். ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிட்டர்ன் ஒரு 5 வருஷம் வரலைனாலும் சரி, 8 வருஷம் வரலைனாலும் சரி, அவருடைய லைஃப்பை எந்த விதத்துலையும் இம்பேக்ட் பண்ணாத மாதிரி பார்த்துக்குவார். இதை தான் நான் வேறு மாதிரி சொல்கிறேன். தொலைக்கிற காசை மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னானாலும் பரவாயில்ல, போர்ட்ஃபோலியோவை பார்க்காத, ஸ்டாக்கை அப்படியே வச்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக வாங்கினதெல்லாம் ஸ்மால் கேப்பு, பென்னி ஸ்டாக்கு, மைக்ரோ கேப்பு, ஜங்க் ஸ்டாக்காக வாங்கி வச்சுட்டு அதெல்லாம் மார்க்கெட் கிராஷ் ஆகி அதில் பாதாளத்தில் போகும்பொழுது இதெல்லாம் 100 ரூபாயிலிருந்து வெறும் 5 ரூபா அல்லது 2 ரூபா அந்த மாதிரிலாம் ஆகும், அல்லது கம்பெனியே மூழ்கி போயிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் என்னடா நான் சொன்னேனே மார்க்கெட் எந்திரிச்சிருச்சு ஆனால் என் ஸ்டாக்கெல்லாம் எந்திரிக்கலை அப்படின்னா நீங்கள் கரெக்டான ஸ்டாக்கை கரெக்டான பிஸ்னஸை ஐடென்டிஃபை பண்ணி வாங்கலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸ்மால் கேப்பில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் கிணத்துக்குள்ளே என்னுடைய கல்லை போடுறேன், அந்த கல் மேலே வரும்னு நம்பிக்கையில் இருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஸ்டாக்கு இன்வெஸ்டிங்கோடைய டைரக்ஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நான் இதிலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒருவேளை ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டு கண்ணா பின்னான்னு ஸ்மால் கேப் கம்பெனிஸாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, ஸ்மால் கேப் கம்பெனினா என்னன்னே தெரில அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த புரிதல் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு உங்களை சர்க்கிளில் ஓரளவு நாலேஜபிள் பர்சன்ட்டை காட்டி உங்கள் போர்ட்ஃபோலியோவை காட்டி என்ன டெசிஷன் எடுக்கணும், களை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி களை எடுக்கிறது அவசியம்னா களை எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, இந்த காசு போனாலும் உங்கள் வாழ்க்கையை இம்பேக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். எல்லாத்துக்குமே எல்லாருமே என்கிட்ட எப்படி கேட்குறீங்கன்னா, இந்த இதில் போட்டால் எதில் ரிட்டர்ன் அதிகமாக வரும், இதில் போட்டால் அதில் ரிட்டர்ன் வருமா, அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அசட் அலோகேஷனும் டைவர்சிஃபிகேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோல்டும் முக்கியம், டெப்ட்டும் முக்கியம், நம்ம ஸ்டாக்ஸும் முக்கியம், அதே போல் ஃபிக்ஸட் டெபாசிட்டு கேஷும் முக்கியம், ரெகுலராக கேஷ் ஃப்ளோ வர்றதுக்கு அரேஞ்ச்மெண்ட்டும் முக்கியம். ரியல் எஸ்டேட் வேணும்னா ஒரு வீடு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஃபார்ம் லேண்ட் மாதிரி வச்சுக்கிட்டு உங்கள் தேவைகளை லைஃப்பை அதில் உங்களுடைய ஸ்கில்லை அக்வயர் பண்ணுறதுலையும் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுலையும் செலவு பண்ணுங்கள். போர்ட்ஃபோலியோவை அடிக்கடி பார்க்காதீங்க. நல்ல ஸ்டாக்கு, அதாவது குவாலிட்டியான ப்ளூ சிப் தான் அப்படிங்கிற பட்சத்தில் 10 ஸ்டாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா 3 ஃபெயிலானாலும் 7 கண்டிப்பாக இருக்கும். நான் சொல்கிறது பெரிய லார்ஜ் கேப் கம்பெனிகளுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேங்கிறதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். மொத்த காசையும் ஒரே அசட் கிளாஸில் வைக்கிறதுங்கிறது என்றைக்குமே நல்ல முடிவே கிடையாது. உங்களுக்கு சப்போஸ் 20 கோடி ரூபா இருக்குது, ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கே ஒரு 2 கோடி ரூபா போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைசர் சொல்கிறாரு,
நீங்கள் ஆல்ரெடி 45 வயசில் இருக்கீங்க, 50 வயசில் இருக்கீங்க அப்படின்னா தான் அந்த 8 கோடி ரூபாயை நல்ல நல்ல ஸ்டாக்ஸில் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அலோகேட் பண்ணிவிட்டு அது எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் முடிவுகளை எடுப்பாங்க. ஏன்னா அவங்க பை பண்ணுறது எல்லாமே நல்ல பிஸ்னஸஸ் நல்ல வேல்யூவில் இன்னும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முதலீட்டு முடிவுகள் எடுப்பாங்க. நம்மள்ட்ட இருக்கிற கொஞ்சம் காசு அதில் வந்து 80-90% ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு சீக்கிரம் சம்பாரிச்சிடலாம், கடந்த 4 வருஷத்தில் 40% வந்து பக்கத்து வீடுகாரன் எடுத்தான் நானும் எடுத்துருவேன், அந்த மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா இட் இஸ் அ ரேட் ரேஸு. நீங்கள் உங்களை தான் வந்து மார்க்கெட் வந்து டார்கெட் பண்ணி சீக்கிரம் வந்து அழிக்கிறதுக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ட்ரேடிங் கேம்பிளிங் மாதிரி என்னதான் நீங்கள் வந்து டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணாலும் அந்த கம்பெனியை பற்றி தெரியாமல், அந்த கம்பெனி எத்தனை பிரான்ச் இருக்குது, யார் மேனேஜ்மெண்ட்டு, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பிஸ்னஸ்ஸு, என்ன ப்ராடக்ட்டு, அந்த ப்ராடக்ட் அவங்களால கடையில் வாங்க முடியுதா, இந்த மாதிரிலாம் வந்து யோசிக்கும் பொழுது தான் நம்ம கரெக்டான டைரக்ஷனுக்குள்ளே வர்றோம். இதை தான் நான் வந்து குவாலிட்டி சர்க்கிள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். மார்க்கெட்டை விட்டு வெளியில் போயிடக்கூடாது, அதே சமயம் வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து நம்மளை வெளியில் அனுப்பிச்சிடவும் கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் ஓரளவு புரியுதுங்களா, ஓரளவு வந்து திங்க் பண்ணி முதலீடு முடிவுகள் எடுத்தாலுமே நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் நஷ்டப்படலாம் மாட்டீங்க. 60% வேணால் லாஸ் ஆகலாம் ஒஸ்ட் கேஸில், புரியுதுங்களா. 40% வந்து ஓரளவு வந்து டீசெண்டான ரிட்டர்ன் அல்லது வந்து உங்கள் காசு சேஃபாக இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து நடக்கும், புரியுதுங்களா. நீங்கள் ஓரளவு மைண்ட் அப்ளை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, சும்மா யாரோ சொல்கிறாங்க, மார்க்கெட் நியூஸில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு இன்வெஸ்ட் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, நான் என்ன தான் படித்து சொன்னாலும் என்கிட்ட வந்து இந்த ஸ்டாக்கு ₹2 10,000 ஸ்டாக் வாங்குங்க அந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க. அது வந்து என்னன்னு தெரில, அது ஒரு ஈர்ப்பு போல் இருக்குது. ஏன்னா வந்து 50 காசுக்கு ஒரு ஸ்டாக்கு கிடைக்குது அப்படின்னா 50,000 ஸ்டாக் வந்து வாங்கிக்கலாம், அப்போ பெருசாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்குது. திஸ் இஸ் டோட்டலி ராங்கு. என்ன தான் வந்து நீங்கள் 50,000 ஸ்டாக் வாங்குறதுக்கு பதிலாக ₹50,000 ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக்கு உங்களுக்கு 20 பிக்கு மேலே கிடைக்குது, அதோடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது, இவ்வளோ வருஷமாக இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் யோசித்து ஒரு ஸ்டாக் வாங்கினாலுமே போதும், அது நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். இந்த மாதிரியான பலவித சோதனைகளையும் சூழ்நிலைகளையும் நீங்கள் புரிஞ்சு கற்றுக்கிட்டு அடிபட்டு மேலே வரணும்னு நினைக்காதீங்க. அதனால தான் திருப்பி சொல்கிறேன், 20 வயசுனா 50 வயசு ஆள் மாதிரி வந்து யோசிங்க. அப்போது நீங்கள் போர்ட்ஃபோலியோவை அடிக்கடி பார்க்காம நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழுங்க, உங்கள் ஸ்கில்லை அக்வயர் பண்ணுங்கள், அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 8 வருஷத்துக்கு தேவையில்ல, 10 வருஷத்துக்கு தேவையில்ல இந்த காசு, புரியுதுங்களா. அதாவது என்கிட்ட கையில் காசு இருக்குது, அந்த காசு வந்து 10 வருஷத்துக்கு தேவையில்ல அப்படின்னா மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து போடுங்க, புரியுதுங்களா. இண்டெக்ஸ்லையும் நெக்ஸ்ட் நிஃப்டி 50லையும் ஓரளவு போர்ஷன் வந்து அதை சிப் பண்ணிகிட்டே போகலாம், அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. டைரக்ட் ஸ்டாக்கு ஸ்மால் கேப்லலாம் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படிங்கிறத தான் நான் தொடர்ந்து சொல்கிறேன். பிரித்து எல்லா பக்கமும் வச்சுக்கோங்க. கோல்டு மாதிரி அசட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் அளவுக்கு ரிஸ்க்கு எடுக்கலை, பட் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை விட ரிட்டர்ன்லாம் வந்து அதிகமாக தந்த பீரியட்லாம் இருக்குது கோல்டுக்கு. அதனால தான் சொல்கிறேன், எப்போ எந்த அசட் கிளாஸ் வந்து மேலே போகும், எப்போ எந்த ஸ்டாக்கு மேலே போகும்னு தெரியாது. எல்லாத்துலேயும் பிரித்து வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதே சமயம் வந்து தவறுகளை குறைச்சிக்க வேண்டியும் நம்மளுடைய கடமை. அப்போது அந்த விலைக்கு அந்த அசட் கிளாஸு ஒர்த்து தானா அப்படின்னு நம்ம வந்து அசஸ் பண்ண வேண்டியதும் கடமை. அதை வந்து என்னை மாதிரி ஆளுகள் பேசுகிற வீடியோக்களை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன, இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் சொல்கிற டேட்டாவை ஜஸ்ட்டு ஏகப்பட்ட சைட் இருக்குது, அதில் போய் பார்க்கும் பொழுது நீங்கள் இன்னும் வந்து பெட்டரான முதலீட்டாளராக மாறுவீங்க. இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு பயப்படாதீங்க. சப்போஸ் வந்து உங்ககிட்ட நிறைய காசு வந்து உள்ளே போட்டுவிட்டேன், இது போயிடுச்சுன்னா என் வாழ்க்கையே போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா தயவு செஞ்சு களை எடுக்கிற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் 5 வருஷத்துக்கு காசு தேவை, அந்த காசு தேவை அப்படின்னா 5 வருஷத்துக்கும் மார்க்கெட் எந்திரிக்காது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 5-8 வருஷத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து எந்திரிக்கவே போகிறதில்ல, விழப்போகுது. ஒரு இப்போ வந்து எவ்வளோ இருக்குது, 23,440 இருக்கா, 17,000க்கு போயிடுது மார்க்கெட்டு. 17,000த்துலேயே வந்து ஒரு 8 வருஷம் கிடக்குது. அதாவது விச் மீன்ஸ் உங்களுடைய கேபிட்டல் வந்து 50-60% எரோட் ஆகிடுது. மீனிங் ₹1,00,000 போட்டிங்கன்னா ₹40,00,000 தான் வந்து உங்களுக்கு இன்னும் 2 மாதத்தில் வந்து கிடைக்கும். அந்த 40,000 சாரி ₹1,00,000 40,000 மாறி 8 வருஷத்துக்கு அப்படியே கிடக்க போகுது. அப்போது
இந்த 8 வருஷத்தையும் நான் எப்படி சமாளிப்பேன் அந்த மாதிரி யோசிங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்கள் குழந்தைகளுக்கோட எஜுகேஷனுக்கு வந்து இதுதான் என்னுடைய கோலு. இதுக்கு நான் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு சிப் பண்ணுறது நல்ல முதலீட்டு முறை. எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு இவ்வளோ காசு தேவைப்படும். ஏன்னா நான் இப்போ இந்த வயசில் இருக்கேன். இன்னைக்கு நிலைமைக்கு வந்து எனக்கு வருஷத்துக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா செலவாகுது அப்படின்னா குறைஞ்சது 25 இன்ட்டு அந்த 5 லட்சம் புரியுதுங்களா? அவ்வளோ இருந்தால் தான் நீங்கள் ரிட்டையரே ஆக முடியும். அதுவும் லிக்விட் கேஷாக இருக்கணும். ரியல் எஸ்டேட்லாம் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் சொல்லுவாங்க, ஏகப்பட்ட விலை சொல்லுவாங்க. அதை விற்க போனீங்கன்னா தான் தெரியும். அதில் 1008 உள்குத்து இருக்கும். நீங்கள் விற்கவும் முடியாது. புரியுதுங்களா? அதாவது நல்ல லொக்காலிட்டியில் வாங்கலை அப்படின்னா அல்லது விலை கம்மியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுக்கோங்க. ஒவ்வொரு அசட் கிளாஸோடைய தன்மையை புரிஞ்சுக்கோங்க. நமக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நமக்கு இப்போ வேலையில் இருக்கிறோன்னா இந்த இன்கம் நம்ம ஐடி செக்டர் மாதிரி ஃபீல்டில் இருக்கிறோன்னா அது நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப பயப்படாதீங்க, அதுக்காக ரொம்ப பயப்படாதீங்க. பட் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்கு நிறையா வந்து வச்சுருக்கிறவங்களுக்காக வந்து பேசுகிறேன், சரிங்களா? நல்லா நீங்கள் வந்து சேஃபாக நிதானமாக யோசித்து எல்லா பக்கமும் பிரித்து வச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள காசு போனாலும் என் வாழ்க்கை பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி இருங்க அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன்.